மந்திரமாவது நீர். அனைவரையும் திருநீர்ச்சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த கோயிலில் என்ன வேண்டனோ அது நடக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த முருகர் எப்பயுமே துணையாக இருப்பார். எந்த பிரச்சனைனாலும் கஷ்டம்னு இருக்கும்போது எல்லாமே என் முருகன் அருள் கொடுத்துருக்காரு. ரொம்ப சக்தி உள்ள முருகன். நான் 2 வேண்டுதல் வச்சேன். அதில் ஒரு வேண்டுதல் பழிச்சிருச்சு. எனக்கு கல்யாண வேண்டுதல் வச்சேன், கல்யாணம் நடந்து வச்சு. ஆண் குழந்தை பிறந்தா சாமி பேரை வைக்கிறதாக மறு வருஷமே ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஐயாவை பார்க்கலன்னா நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியாகவே இருக்காது. அவரை நான் பார்த்துடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எனது பெயர் சுப்பிரமணியம். நான் எம்ஜிஆர் நகரில் குடியிருக்கிறேன். இது பம்மல் நல்ல தம்பியில் உள்ள கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனே சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இது KK நகர் அருகில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ளது. இது ஆரம்பம் 1968ஆம் ஆண்டு இங்கு பிரதிஷ்டப்பட்டது. இது பிரதிஷ்டை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே தர்மகர்த்தா அவர்கள் இல்லத்தில் இல்லை சுப்பிரமணிய சுவாமி இருந்தார். ஒரு பெரியவர் இந்த கோயில் நீங்கள் இந்த சுவாமியை நீங்கள் இல்லத்திலே வைத்திருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும். இது பொது இடத்தில் வைத்தால் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் அது தர்மகர்த்தா எனக்கு பொது இடத்தில் வைப்பதற்கு எந்தவித பொருளாதார வசதியும் இல்லை என்று சொன்னார் அந்த பெரியவரிடம். நீங்கள் எடுத்து போய் வையுங்கள், அப்போது பிறகு தெரியும், அந்த பொருளாதாரத்தை அவரே தருவார்கள். அனைவரையும் திருநேரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ அருள்மிகு வள்ளி தெய்வானை உடன்முறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகரில் பம்மல் நல்ல தம்பி தெருவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட வீடியோ தான் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. மிகவும் அருமையான ஒரு கோயில். கோயிலில் நுழைஞ்சோடனே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே முருகரை பார்க்கலாம். இதான் முருகர் சன்னதியோட நுழைவாயில். அருமையான முருகன் வள்ளி தெய்வானை உடன்முறை சுப்பிரமணிய சுவாமி மூலஸ்தானம் இதுதான். மாதவி. நான் பம்மல் நல்ல தம்பி தெருவில் இருக்க முருகர் கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய டைம் வருவேன். நான் இந்த கோயிலில் என்ன வேண்டனோ அது நடக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த முருகர் எப்பயுமே துணையாக இருப்பார். எந்த பிரச்சனைனாலும் எப்பயுமே என்னோடய கனவுல வருவார். எனக்கு துணையாக இருக்கிறது இது எல்லாமே பண்ணுவார். நீங்கள் வேணுனாலும் அது எல்லாமே நடக்கும். என்னோட கல்யாணத்துக்காக வேண்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய கல்யாணத்துக்கு நிறைய பிரச்சனையை தாண்டி என் கல்யாணமும் நல்லபடியாக நடந்தது. அதே மாதிரி நீங்கள் படிப்புக்கோ, உடம்பு சரியில்லைன்னு, நோய்க்கோ, எதுக்கு வேணுனாலும் சீக்கிரமாக இங்கே பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டினீங்கன்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாரு முருகர் அருள். நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பக்தர்கள் வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. முருகன் சன்னதியை பாருங்கள், மிகவும் அருமையான முருகன் சன்னதி. இங்கே வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வழக்கு போட்டிருக்கேன். எனக்கு கஷ்டம்னு இருக்கும்போது எல்லாமே என் முருகன் அருள் கொடுத்துருக்காரு. இங்கே வாரம் வழக்கு போட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. சஷ்டிக்கு விரதம் இருந்து, கிருத்திகைக்கு எல்லாத்துக்குமே விரதம் இருந்து நல்லபடியாக வழக்கு போட்டு எல்லாமே நல்லா கை கொடுத்து வருது. முருகன்கிட்ட எதை வேண்டுனாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. பேர் மனோகரன். நான் இந்த கோயிலில் ஒரு பையன் இங்கே வேலை பார்க்குறேன், ஆடிட்டரா. கல்யாண வேண்டுதல் வச்சேன், கல்யாணம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து வந்த மாதமே நாங்கள் இங்கே தைப்பூசத்துக்கு வந்திருந்தோம். அப்போ நான் சாமிக்கிட்ட வேண்டினேன், ஆண் குழந்தை பிறந்தால் சாமி பேரை வைக்கிறதாக. மறு வருஷமே ஆண் குழந்தை பிறந்துருச்சு பையனுக்கு. அவனுக்கு கிருத்திக் மகிழன் தான் பேர் வச்சுருக்கேன், சாமி பேரை. என் மனசே வீட்டில் இருந்தால் சங்கடமாக இருக்கும், அதனால் கோயிலுக்கே வந்துடுறேன். கோயிலில் உட்காந்தா ஒரு மன நிம்மதி, ஆறுதல். மற்றபடி எல்லா விஷயங்களும் ஏதாவது மனக்கவலைகளை இது பண்ணிட்டு முறையிட்டு போனோம்னா அது நிவர்த்தி ஆகிடுது வீட்டுக்கு போனால். அந்த அளவுக்கு இந்த கோயிலில் சக்தி வாய்ந்த கோயில் தான். மிகவும் சக்தி வாய்ந்த வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே
சொல்கிறாங்க. மிகவும் அருமையான கோயில். என் பேர் ரேணுகா. நான் நெய்தல் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், எம்ஜிஆர் மார்க்கெட்டில். இந்த வள்ளி தெய்வானை கோயில் வந்து பம்மல் நகரில் இருக்குது. ரொம்ப சக்தி உள்ள முருகன். நான் 2 வேண்டுதல் வச்சேன். அதில் வந்து ஒரு வேண்டுதல் பழிச்சிருச்சு எனக்கு. எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணு கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்து இவர்கிட்ட வேண்டினதுக்கப்புறம் அடுத்த மாதமே எங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு அமைஞ்சிருச்சு. அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு இந்த கோவிலுக்கே நான் வந்தேன். வந்து இப்போ கல்யாணமும் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க. முருகா, அடுத்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அவர் நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நான் சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் எல்லாமே இருக்கேன். முருகனை நம்புங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, நிறைய கஷ்டம் கொடுப்பாரு. அவரை வேணவே வேணாம், சாமியே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் நம்மளை கைவிட மாட்டார். இந்த கோயிலோட வெளி பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி இருக்குது. அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு சன்னதி வச்சுருக்காங்க. துர்க்கை அம்மனுக்கும் சன்னதி இங்கே வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றிலும் மிகவும் அருமையான வடிவங்களில் எழுதி போட்டிருக்காங்க. மிகவும் அருமையாக இருக்குது. அகஸ்தீஸ்வரர் சன்னதி அதுவும் சிவனுக்கு வச்சுருக்காங்க. சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி, பைரவருக்கு தனி சன்னதி, நவக்கிரக சன்னதி, நாகத்தம்மன் சன்னதி, எல்லா சன்னதியுமே இங்கே மிகவும் அருமையாக வச்சுருக்காங்க. என் பேர் ஏமலதா. நான் இங்கே தொடர்ச்சியாக ஒரு 3 வருஷமாக டெய்லியுமே வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் விசேஷ நாளில் மட்டும் வந்துக்கிட்டு இருந்தேன். ஐயாவை பார்க்கலன்னா நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியாகவே இருக்காது. அவரை வந்து நான் பார்த்துடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என் பொண்ணுக்கு இங்கே தான் காலேஜுக்கு வந்து வேண்டி, என் பொண்ணுக்கு காலேஜு நல்லபடியாக ஒரு காலேஜ் கிடச்சிது. என் பொண்ணுக்கு வேலைக்கு கிடச்சிது. நல்லபடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. திருப்புகழ் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சாமிக்கிட்ட சொன்னேன், திருப்புகழ் எனக்கு பாடணும்னு இருக்குப்பா அப்படின்னு. ஏன் பாட முடியாது அப்படின்னு அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். திருப்புகழ் நான் பாடணும் அப்படின்னு. அந்த திருப்புகழை பாடிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. அது தானாக தற்செயலாக நடந்த விஷயந்தான். ஐயன் முருகனுடைய இதுவும் அகத்தீஸ்வரநாதருடைய அருளும் ரொம்ப மன திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லாரும் அருள் பெறணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறுது. நீங்கள் சென்னையில் இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. இந்த கோயிலோட அட்ரஸ் கீழே கொடுக்குறோம். அதை பார்த்து அவசியம் ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. மிகவும் சக்தி வாய்ந்த முருகன். இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க, நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கே இருக்க அனைத்து தெய்வங்களுக்கும் உயிர் உள்ளது. நீங்கள் வந்து பொதுமக்களாகி நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க. கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் என்னை கேட்கல, நான் சொல்கிறேன். ஆனால் அது அவ்வளோ சக்தி வாய்ந்து வருவார். அத்தனை தெய்வங்களுக்கும் இங்கே உயிர் உள்ளது, உயிரோட்டம் உள்ள. திருநீர் யூடியூப் கோயில் சம்பந்தமான வரலாறுகளை அவர் அனைத்து இதுக்கும் இதுலேயும் ஒளிபரப்புகிறார்கள். அவர்களுக்கு தங்களது மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.